பண்ணிருக்காங்க. யா ஓகே சார் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். எஸ் சார். ஓகே சார். ஓகேப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் வந்துட்டீங்களா? ஓகே வந்துட்டே இருக்கீங்க. ஓகே நம்ம கடைசியா என்ன டாபிக் பார்த்தோம்ப்பா? டைரக்ஷன் பார்த்துருந்தோம். டைரக்ஷன் ஓரளவு எல்லாருமே ஆன்சர் பண்ணிடலாம். அது எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். அந்த கான்செப்ட் லெஃப்ட் ரைட் இந்த கான்செப்ட்லாம் தெளிவா இருந்தா போதும் சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆப்டில பர்சன்டேஜ் பார்க்கலாம் இன்னைக்கு. சரியா? ஒரு பெரிய டாபிக்னு சொல்ல நிறைய கான்செப்ட் இருக்கு, நிறைய டைப் இருக்கு. கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். ஆப்டியோட பேஸ் அப்படிங்கிறது இந்த பர்சன்டேஜ். எல்லா டாபிக் கூடயும் கனெக்ட் ஆகும். நம்ம ரியல் லைஃப்லயும் இதை வந்து எடுக்க தெரியும்னு சொல்றேன். சரியா? 10th மார்க்ல 400 மார்க் எடுத்திருக்கீங்க. சரியா? அதோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 10th 400 எடுத்திருக்கீங்க. சரியா? நீங்க எடுத்த மார்க் 400 மேல போட்டு கீழே 500 இன்டு 100 சார். 100 இன்டு 100 இல்லையா? ஓகே வெரி குட். அப்போ இதுதான் கான்செப்ட். சரியா? அந்த பேர்லயே இருக்கு பாருங்க, பர்சன்டேஜ். சரியா? பர்சன்டேஜ்னா கன்வெர்ட் டு 100. 100க்கு என்ன பண்றோம்? கன்வெர்ட் பண்றோம். ஒரு பெரிய விஷயத்த நம்ம 100க்குள்ள சொல்றதுதான் பர்சன்டேஜ் சொல்லலாம். அதை எப்படி டினோட் பண்ணலாம்னா 1% ஈக்குவல் டு பர் இல்லையா? 1/100. 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் சொல்றோம். சரியா? அப்ப 100க்கு 1. சரியா? ரேட் ஆஃப் பர்சன்டேஜ். ஓகே. அப்ப நான் கேட்டது 400 மார்க் இல்லையா? நம்ம 400 மார்க் எடுத்திருக்கோம். அது எது கூட கம்பேர் பண்ணோம்னா மொத்தம் எவ்வளவு மார்க் அட்டெண்ட் பண்றீங்க இன்டு 100. சரியா? இன்டு 100 எடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 18 கிடைக்கும். 80%. இப்ப நான் இங்க 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கரெக்டா? 30 is what percentage of 150, 20% of 150. இந்த 2 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபைனலா இதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப 2 கொஸ்டின் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்குமே 2 சேம் தான். 2 சேம் தானா? இல்ல சார், வேற வேற. ரெண்டும் வேற. 34% 150 னா 20%, 20% 150 30. சார் ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு 30/150 into 100 வரும். ஓகே. அது 20% வரும். 20% 150 30 தான். ஓகே லிசன்பா. என்னன்னா இந்த 2 கொஸ்டின் என்னன்னா இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா மதிப்பு கொடுத்திருக்காங்க, வேல்யூ கொடுத்திருக்காங்க. சரியா? வேல்யூ கொடுத்து என்ன கேக்குறாங்கன்னா பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த கொஸ்டின்ல பர்சன்டேஜ் கொடுத்து வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ மதிப்பு கொடுத்து வேல்யூ கொடுத்து பர்சன்டேஜ் கேட்டா நான் இப்ப கேட்ட கொஸ்டின் இந்த 30ல, சரியா, இந்த 150ல 30ங்கிறது எவ்வளவு சதவீதம்? அப்போ வேல்யூ கொடுத்து பர்சன்டேஜ் கேக்குறான்னா இன்டு 100. சரியா? கன்வெர்ட் டு பர்சன்டேஜ்னு கேட்டா இன்டு 100. ஓகேவா? அப்ப இது கேன்சல் பண்ணா எவ்வளவு டைம்? 20%. சரியா? இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட மீனிங். ஓகே. அடுத்து 2வதா கேட்ட கொஸ்டின் என்னன்னா 20% of 150 அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல என்ன கேக்குறாங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்து, சரியா, வேல்யூ எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரியா? அப்போ 150ல 20%. அப்ப என்ன வரும்னா டிவைடட் பை 100ன்னு வரும். 20% எப்படி எழுதலாம்? 20 divided by 100 ஈக்குவல் டு இது அடிச்சீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 30. சரியா? இதுதான் 2க்குள்ள வித்தியாசம். ஓகேவா? அப்போ மதிப்பு கொடுத்து பர்சன்டேஜ் கேக்குறாங்கன்னா இன்டு 100. 30 என்பது இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க நகராஜ். 30 என்பது 150ன் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 30 வந்து 150ல எவ்வளவு சதவீதம்னு கேட்டிருந்தாங்கன்னா, சரிங்களா, அப்ப இந்த 30ங்கிறது மதிப்பு. சரியா? மதிப்பு பத்தி கொடுத்துருக்காங்க. அது டோட்டல்ல 150ல, சரியா, நீங்க வந்து 30
இந்த இடத்துல வந்து 30ங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த 30ங்கிற வேல்யூ வரும்போது எப்படி சால்வ் பண்ணணும்னா இதான் மெத்தட். 150ல 30 எவ்வளவு சதவீதம்? ஓகேவா? இதே ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. 150ல் 20% எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 150 இன்டூ 20% பார்த்தீங்கன்னா 20 டிவைடட் பை 100 எடுக்கணும். ஓகேவா? எடுத்தீங்கன்னா 0 0 0 0 கேன்சல் 30. ஓகேப்பா. ஜஸ்ட் 2 கொஸ்டின் எப்படி வருங்கிறது தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்ப பாருங்க என்னன்னா இதுல பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பின்னமா மாத்தணும். இப்ப 20% இருக்கு இல்லையா, இதோட 20%னா இதோட பின்ன வடிவம் என்னன்னு கேட்டாங்கன்னா 20 divided by 100. டிவைடட் பை 100. சரி, அப்ப 20 டிவைடட் பை 100. ஓகேவா? இதை அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/5 1/5 கிடைக்கும். சரியா? 1/5. அப்போ 1/5ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? எதுக்கு ஈக்குவல்னா 20%க்கு ஈக்குவல் சொல்லலாம். சரியா? ஓகேவா? இப்ப இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நீங்க அதாவது இந்த ஃபிராக்ஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா 1/1ங்கிறது என்னன்னா 100%. சரியா? 1ங்கிறது 100% சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப 100%னா எப்படி எழுதலாம்? 100 டிவைடட் பை 100. கரெக்டா? இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 1. 1ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்னா 100%. சரியா? சரிங்களா? 1ங்கிறது 100%னா 1/2ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்? 50. சரிங்களா? அப்போ ஒரு பின்னம் கொடுத்திருக்காங்க. பின்னம் வந்து பெர்சன்டேஜா மாத்தணும்னா இன்டூ 100. சரியாப்பா? அப்ப இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 50%. ஓகேவா? அடுத்து 1/3. சரிங்களா? 1/4னா என்ன பெர்சன்டேஜ்? 1/5னா என்ன? 1/6னா என்ன? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1/20 வரைக்கும் நீங்க படிச்சு வச்சிருக்கணும்னு சொல்றேன். சரிங்களா? அதாவது இந்த குரூப் டி ஓகே, குரூப் டி தாண்டி நீங்க என்டிபிசி இந்த பேங்க் எக்ஸாம் எல்லாம் போறீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா வந்து இது வேணும்னு சொல்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதுவும் பேங்க் எக்ஸாம் எல்லாம் வந்து அட்டென்ட் பண்றீங்கன்னா இதுதான் பேஸ். சரியா? இது கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க படிச்சிருக்கணும். இதுல நீங்க ஓரளவு படிச்சா போதும். குரூப் டி எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 வரைக்கும் 1/20ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னா 5% தான். சரி, மியூட் போடுங்க எல்லாமே. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்கன்னு சொல்றேன். சரியா? ஓகே, இங்க பாருங்க. 15 அதிகம் தான். எஸ்பா 15 அதிகம் தான் சார். 20லாம் குரூப் டிக்குலாம் ரொம்ப அவ்வளோலாம் கேட்பாங்க. ஓகே, இல்ல கண்டிப்பா வந்து கேட்பாங்க சார். தெரிஞ்சு வச்சுங்க. நான் நார்மலா வந்து இது வந்து சால்வ் இப்படி எல்லாம் கேட்டா நீங்க 1/5 இல்ல 20% எடுத்து சால்வ் பண்ணலாம். சரியா? ஓகே, இங்க பாருங்க. அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். சரியா? 5000. சரியா? 5000ல 10% எவ்வளவு அப்படிங்கிறது 500. சரிங்களா? 10% எவ்வளவுன்னு கேட்டா ஒரு நம்பர் தள்ளி புள்ளி எடுங்க, டாட் வைங்க. ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சீங்கன்னா 1 டிஜிட் தள்ளி, அது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சோம்னா புள்ளி வச்சோம்னா இதோட மதிப்பு என்ன? 500 மாறுமா? அந்த 500ங்கிறது எவ்வளவுனா 10% சொல்லலாம். ஓகேவா? கிளியரா? இங்க பாரு. அப்ப இந்த 200ல 10% எவ்வளவு? சார் எவ்வளவு ஜீரோ இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ஜஸ்ட் புள்ளி வச்சா போதும் இல்லைங்களா சார்? ஈஸியா பூஜ்ஜியமே கிடையாது. இங்க பாருங்க 252. இதுல 10% எவ்வளவு? 25.2 சார். நம்பர் தள்ளி டாட். சரிங்களா? ஜீரோ கிடையாது. ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சீங்கன்னா 10% தான் 10%. 25.2ங்கிறது 10%. சரிங்களா? நம்ம ஜீரோ எண்டிங் இப்ப என்னன்னா ஏன் ஜீரோ எடுக்கிறோம்னா நம்ம இதுல அந்த ஜீரோ சொல்லலைங்க சார்.
பர்சன்டேஜ் இல்ல 100% அங்க வருது இல்லைங்க சார். பர்சன்டேஜோட எத்தனை சைஃபர் வருதோ ஆ அந்த டிஜிட்ட சொல்றேங்க சார். அந்த ஜீரோ சொன்னேங்க சார். அது இல்ல அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் இன்னும் இது அப்படியே கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஓகே. அந்த 2 0 3 0 அப்ப 3 புள்ளி அப்படி கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் 10% அப்படின்னா ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கிறது. 0 கிடையாது. ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சீங்கன்னா புள்ளி எடுத்தீங்கன்னா அதுதான் 10%. சரிங்களா? இப்போ நான் வெறும் 8ன்னு கொடுக்குறேன். இதுல எதுவுமே கிடையாது இல்லையா? 10% சொல்லுங்க பார்க்கலாம். 8ல 10% எவ்வளவு? ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சோம்னா இது என்னவா மாறும்னா 0.8 மாறும். இதுதான் 10%. சரியா? சரி, ஓகே. அப்ப ஒரே நிமிஷம். 10ஓட டபுள் என்ன? 10% கண்டுபிடிச்சீங்கன்னா ஓகேவா? 10% 500னா 20% எவ்வளவு? 1000. அப்படி இன்டு 2 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 20% கிடைக்கும் சொல்றேன். சரிங்களா? அப்போ 500 எடுத்து சரி அப்ப 30% கேட்கறான். இன்டு 3 எடுத்தீங்கன்னா எவ்வளவு? 1500. இப்படி போகும் சொல்றேன். ஓகேவா? அப்போ 10% தான் நமக்கு. 10% 500னா நாம என்ன கேட்கிறேன்னா 5% எவ்வளவு? 250 சார். பாதி இல்லையா? இங்க கிடைக்கிற ஆன்சரோட பாதி தான் 5. சரியா? அப்ப 250. 10% 500னா 5% என்னவா இருக்கும்? அதோட பாதி 250 இருக்கும். ஓகேவாப்பா? கிளியரா? அப்ப 10 டபுள்னா இன்டு 2 ட்ரிபிள்னா சரியா? அப்ப 20 இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 150யோட 20% எவ்வளவுன்னு கேட்டிருக்கான் இல்லையா? நீ மைண்ட்லயே இப்ப எழுதவே வேணாம். இது பார்த்த உடனே எப்படி சொல்லலாம்? ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சா 15. அது எவ்வளவு? 10%. அப்ப 10% 15னா 20% அதோட டபுள் தானே 30. இவ்வளவுதான் சொல்றேன். சரியா? அதாவது பெரிய பெரிய அமௌண்ட் வச்சு சம் வரும்போது இந்த மாதிரி நீங்க மைண்ட்லயே சால்வ் பண்ணிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான் மெத்தட். சரியா? அப்படி இந்த மெத்தட வச்சுதான் 15.0 வராதா சார்? அதுல 15.0 வராதா? 10%னா அதுல 0 நமக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 0 வந்துச்சுன்னா அது மதிப்பு இல்லைன்னு சொல்றேன். சரிங்களா? என்னன்னா 0 பாயிண்ட்க்கு அப்புறம் 0 வருதுன்னா அது மென்ஷன் பண்ண வேணாம். ஓகேவா? இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. 1200னா ஒரு நம்பர் தள்ளி டாட் சொல்ற 120 120.0 அப்படிங்கிறது சொல்ல மாட்டோம். சரிங்களா? 120.0ங்கிறது நம்ம மென்ஷன் பண்ண வேணாம் அப்படிங்கிறத. ஓகேவா? கிளியரா? ஓகே. அப்போ 10%னா 1 டிஜிட் தள்ளி டாட் வச்சா போதும். இப்போ 2 டிஜிட் தள்ளி டாட் வச்சீங்கன்னா 1%. வெரி குட். 1%. சரியா? அப்போ இதுல 5000ல 1% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1% எவ்வளவு? 50 rupees. 50 ரூபா. சரிங்களா? அப்போ 1% 50னா இப்ப கொஸ்டினே இப்படி கேக்குறான். 3% of 5000னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? 150. 3% of 5000 அப்படின்னு கேக்குறாங்கன்னா 1% 2 நம்பர் தள்ளி டாட் வச்சீங்கன்னா நமக்கு ஒண்ணு கிடைச்சிரும். கரெக்டா? 1% கிடைக்குது. அதோட 3 மடங்கு. சரியா? இன்டு 3 எடுத்தீங்கன்னா 150. ஓகேவா? சரிங்களா? ஓகே. நீங்களே ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. அடுத்தது 10 1. சரியா? அப்போ 3 நம்பர் தள்ளி டாட் வச்சீங்கன்னா என்ன? 1%. 0.1%. 0.1%. சரியா? இது வரைக்கும் போதும். ஓகேவா? கிளியரா? அப்போ ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சா 10. 2 நம்பர்னா 1 3 இல்லையா? 3 டிஜிட்னா 0.1%. சரியா? 0.1%. ஓகே. இது ஜெனரலான ஒரு விஷயம் தான். சரியா? இது நோட் பண்ணிக்கோ. சரியா? நம்ம சம்ல சார் இந்த 252 சொன்னாங்களா சார்? அப்ப அது 252. சரியா? நாகராஜ் இப்ப இது சம் எப்படி கேட்பாங்கன்னா
ஒரு 5,000 rupees வந்து கடன் வாங்கியிருக்கீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த கணக்கு வந்து 5,000, 8,000 மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% எண்டிங் 0 வர மாதிரி தான் அந்த கணக்கு இருக்கும். 252 ரூபா கடன் வாங்கியிருக்கீங்கிற மாதிரி எண்டிங் வந்து இந்த மாதிரி எல்லாம் வர வாய்ப்பு வந்து குறைவுன்னு சொல்றேன். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி வரும்போது வேற மாதிரி வரும்னு சொல்றேன். சம்ஸ் கேன்சல் பண்ற மாதிரி. ஓகே, அப்ப இதுல என்ன கேட்டீங்க? 25.2% அப்ப இப்ப இங்க பாத்துக்கோ, 25.2ங்கிறது 10%. சரியா? ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சா 10%. 25.2ங்கிறது 10%. இப்ப 20% வேணும்னா இதோட டபுள் எடுத்தா போதும். என்ன கிடைக்கும்? 50.4. ஓகே சார். ஓகே இன்டு 2 எடுத்தா போதும். சரிங்களா? 10 கண்டுபிடிச்சு இன்டு 2 இன்டு 3னா 30. 1% என்ன சார் வரும்? 1%னா நம்ம 1%னா என்ன? 2 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். அப்ப 2.52ன்னு வரும். பேர் 25ன்னு வரும். இது 2.52 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார். ஓகே. டைப் 1 பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கா பெர்சன்டேஜ் எவ்வளவுங்கிறது கேட்பாங்க. சரியா? இப்ப பாருங்க, சால்வ் பண்ணுங்க. வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் 7.2 kg இஸ் 18 gram? வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் 0.2% சார். 0.2 0.25 Option B sir. 0.25. What percentage of 7.2 kg is 18 gram? சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப நான் மார்க் கேட்டாலே 400 மார்க். சரியா? எவ்வளவு பெர்சன்டேஜ்? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டர்ல 400, டினாமினேட்டர்ல 500 into 100 எடுத்தோம். கரெக்டா? அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த 400ம் சேம் யூனிட்டா இருக்கணும். சரிங்களா? கீழே இருக்கிறதும் சேம் யூனிட், ரெண்டும் ஒரே அழகா இருக்கணும். அப்பதான் கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஆன்சர் கரெக்டா வரும் சொல்றேன். இப்ப இது கிலோகிராம் இருக்கு, கிராம் இருக்கு. சரியா? அப்ப டைரக்டா வந்து அப்ப இதுல கொஸ்டின் என்ன மீன் பண்றாங்க? 7.2 kg இல்லையா? 7.2 கிலோகிராமில் 18 கிராம்ங்கிறது எவ்வளவு சதவீதம்? அப்ப 18/7.2 into 100 அப்படிங்கிறது எடுக்க கூடாது. ஏன் எடுக்க கூடாது? யூனிட் வேற. ரெண்டும் வேற யூனிட் மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரியா? அது கிராஸ் பண்ணிருக்கேன் பாரு. சரியா? அதாவது ஆன்சர் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரியா? 7.2 kg 18 கிராம்னா நம்ம 1 கிலோகிராம என்ன பண்ணோம்? கிராமா மாத்தணும். சரிங்களா? அப்ப 7.2 kgங்கிறது 1 kgங்கிறது நமக்கு தெரியும் 1000 கிராம். 1000 கிராம்ங்கிறது. சரியா? அப்போ 7 kgங்கிறது எவ்வளோ? 7000 கிராம். அப்ப இது எப்படி எழுதலாம்? 7200 கிராம். சரியா? இதுதான் 7.2 கிராம்னா 7200. அப்ப 7200ல 18ங்கிறது எவ்வளவு சதவீதம்? இன்டு 100. ஓகே, 0 2 0 கேன்சல். அடுத்து கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 18 பாத்தீங்கன்னா எந்த டேபிள் அடிக்கலாம்? 1/4 டைரக்டா 1/4 எடுக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா சின்ன டேபிள்லயே அடிக்கலாம். சரியா? 9 டேபிள் அடிச்சீங்கன்னா 2 times, கீழே என்ன வரும்? 8 times. மறுபடியும் அடிச்சீங்கன்னா 8ல 2 4 times 1/4. சரி, அப்போ 1/4 டிவைட் பண்ணுங்க. என்ன வரும்? 1/4னா எவ்வளவு? 25%. இந்த இடத்துல 0.25 இந்த இடத்துல 1/4ங்கிறது 0.25 சார். எஸ்மா, நமக்கு இன்டு அதாவது 100 கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கிடைக்கிற வேல்யூ தான் 1/4. இப்போ 1/4ங்கிறது 1 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா பாயிண்ட் வச்சு 0 2 times 8 ரிமைனிங் 2. ஏற்கனவே பாயிண்ட் இருக்குனால 20ல 4 எவ்வளவு டைம்? 5 times. இதுதான் 0.25 வரும்.
சரியா? 0.25 இப்படிதான் கிடைக்குது பெர்சன்டேஜ். கிளியராப்பா? சரியா? இப்ப இதுல என்னன்னா நிறைய பேருக்கு என்னன்னா எது கூட கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டவுட்டா இருக்கும். சரிங்களா? சரியா? அப்போ இங்க பாத்துக்கோ, என்னன்னா அதாவது இந்த ஆஃப்க்கு அப்புறம் யார் வராங்களோ அவங்க தான் டினாமினேட்டர்ல வருவாங்க. சரியா? What percentage of a day in 3 hours? 12.1/2%. 12/1/2. Option A. அப்ப என்ன வரும்? 3 hours. ஒரு நாளில் 3 மணி நேரம் என்பது எவ்வளவு சதவீதம்? அப்போ ஒரு நாள்ங்கிறது எவ்வளவுப்பா? 24 hours. 24 hours. சரிங்களா? அப்ப 24ல 3ங்கிறது எவ்வளவு சதவீதம்? சதவீதம் தானே கேட்கிறாங்க. சதவீதம் கேட்டா என்ன பண்ணும்? into 100 எவ்வளவு? 1/8. சரியா? அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு 25/2. கரெக்டா? 25/2ங்கிறது 12. 25ல 2, 12 times balance 1, 1/2%. 12 1/2%. சரி, அப்ப இந்த மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின் யாருக்கு வரும் தெரியாது. சரியா? சார் கொஸ்டின் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியாங்க சார்? நீ பாத்தியா அப்படி கேக்குற? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். இந்த மாதிரி கூட கேட்கலாம்னு சொல்றாங்க சார். சரி, இன்னொரு இதுல கூட வரலாம். அதாவது அதான் எக்ஸாம் வந்து ஒரு 10 நாள் நடக்கும். சரியா? அது நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். 10 நாள்ல ஒரு எக்ஸாம், ஒரு நாளைக்கு 3 எக்ஸாம் நடக்குதுன்னா சரியா, நமக்கு 30 கொஸ்டின் பேப்பர் வரும்னு வச்சுக்கோ. 30 கொஸ்டின் பேப்பர்ல உனக்கு இந்த 10 நாள்ல எந்த ஷிஃப்ட்ல உனக்கு எக்ஸாம் வருங்கிறது எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. சரியா? அதுல இந்த கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் உனக்கு கேட்பாங்களா வந்து கண்டிப்பா எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. இங்க இருக்கிறவங்க யாருக்காச்சும் ஒருத்தவங்க கிடைக்கலாம். சரியா? கொஸ்டின் பேப்பர் மாறும், அததான் சொன்னேன். சரியா? ஓகேப்பா. ஒரே ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின் வந்து எல்லா ஷிஃப்ட்லயும் இந்த மாதிரி கொஸ்டின் வருமான்னு கேட்டா வராது. சரியாப்பா? புரியுதா? அதுதான் நான் சொன்னேன். அப்ப இந்த ஒரு டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க, அது யாருக்கு கேட்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு டைம் சொல்லுங்க சார். நார்மலைசேஷன் இருக்குங்களா சார்? எப்படி கேன்சல் பண்ணீங்கன்னு மட்டும். ஆமாப்பா. ஓகே, இங்க பாத்துக்கோ. நார்மலைசேஷன் பத்தி சொல்றேன், ஒரே நிமிஷம். அதாவது இப்ப கொஸ்டின் எதுவுமே இல்ல, 24 அப்படிங்கறது அவங்க கொடுக்கல. அப்போ ஒரு நாளில் அப்படிங்கறத வச்சுதான் நாம என்ன பண்ண முடியும்? 24. ஒரு நாள்ங்கிறது 24 மணி நேரம் டிவைடட் பை 24. 3 divided by 24 into 100. சரியா? மேல என்ன நம்பர்ல அடிக்கிறீங்களோ அதே நம்பர் தான் கீழே அடிக்கணும். 3ல 3 1 டைம், 24ல 3 8 டைம்ஸ். சரிங்களா? அடுத்தது 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 8ல 4 2 டைம்ஸ், 100ல 4 எவ்வளவு டைம்ஸ்? 25 டைம்ஸ். சரிங்களா? தெரிய மாட்டேங்குது சார். தெரிய மாட்டேங்குதா சார்? தெரிய மாட்டேங்குது சார். நிஜமாலுமா? தெரியுதுங்க சார். தெரியுது ப்ரோ. டவர் கிடைக்காம இருக்கு. தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே ஓகே தெரியுதுங்க சார். அதான் ரீஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்றேன். 25 டிவைடட் பை 2 இருக்கப்பா. ஓகேவா? 25 டிவைடட் பை 2ங்கிறது இது எப்படி வருதுன்னா, இப்ப அடிங்க சொல்றது 25ல இது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிட்டீங்களா? அதெல்லாம் படிச்சா இது வந்து இந்த டவுட்டே வந்திருக்காது. 25ல 12 பாத்தீங்கன்னா சரிங்களா, 24 டைம் 1 ரிமைண்டர். சரியா? 12 into 24 பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 1 ரிமைண்டர். 1 இப்ப என்னன்னா அடிச்சோம்னா 22ல 1 டைம், 5ல 2ங்கிறது 2 டைம். மீதி எவ்வளவு இருக்கு? 1னா எதால டிவைட் பண்றோம்? 2ஆல தானே டிவைட் பண்றோம். கோஷன் 12.
1/2%. சரியா? இப்ப இப்படி சால்வ் பண்ணனா இந்த கோஷன்ட ஃபர்ஸ்ட் எழுதணும், ரிமைண்டரை மேல எழுதணும், மேல எழுதணும், டிவைசரை டிவைசரை கீழே எழுதணும். ஆமா 12 1/2%. ஓகேவா? எதால டிவைட் பண்றோமோ அதுதான் டினாமினேட்டர்ல வரும். கிளியராப்பா? இந்த முன்னாடி 1/4 Previous வந்துல பேசுறீங்க சார், சார். அதுவும் பாத்துங்க சார். ஆமா 1/4க்கு அதாங்க சார், அது 25% எப்படி சார்? 25% இல்ல, 0.25%. அதாவது 1 இல்லையா, 1ல 4 டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. சரியா? அப்போ 1 4ஆல டிவைட் பண்ணணும்னா பாயிண்ட் வச்சு 0 சேர்க்கணும். இந்த 1 கூட 0 சேர்த்து, அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். அப்போ அடுத்தது 1/4 சார் நமக்கு 10 கிடைக்கும் இல்லையா? 10ல 4 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 2. ஓகேவா? 8 பேலன்ஸ் 2 பாயிண்ட் இருக்கனால இன்னொரு 0 சேர்ப்போம். 20ல 4ங்கிறது எவ்வளவு டைம்? 5. 5 4s are 20. 0. ஓகே சார், ஓகே. இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் 1/4ன்னு கொடுக்கலாங்க சார்? ஆன்சரா? ஆமா, 1/4 ஆப்ஷன்ல இருந்தா 1/4 தான் சூஸ் பண்ணணும். 20%. 20%. இதுவா? 20%. நான் நினைச்சேன் போனஸ் 1/4ங்கிறது 20% சொல்லிட்டீங்க. ஓகே, 40 இல்லையா? வாட் பர்சன்டேஜ் இஸ் 40 பைசே ஆஃப் 2 ரூபி? 2 ரூபாயில் 40 பைசே. அப்ப 2 ரூபாய் 40 பைசான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரூபாய பைசாவா மாத்தினா 1 ரூபாய்ங்கிறது எவ்வளோ? 100 பைசா. 100 பைசா. அப்ப 2 ரூபாங்கிறது 200 பைசா இல்லையா? அப்ப 200ல 40ங்கிறது எவ்வளவு சதவீதம்? ஓகேவா? 20 கேன்சல் அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 20%. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சார் நோட் பண்ணிக்கிறோம் சார். ஓகேப்பா. அது கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணீங்களா? இந்த டெலிகிராம்ல கொடுத்தது எல்லாம் ட்ரை பண்ணீங்களா? டைரக்ஷன் வரல சார். ரேஷியோ, ஆமா டைரக்ஷன் நான் கொடுக்கல. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ப்ரீவியஸா என்ன கேட்டாங்களோ அதெல்லாம் ஷேர் பண்ணிருந்தேன். சொல்லுங்கப்பா. இல்ல ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சால்வ் பண்ணிட்டோம் சார். அந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ் அப்புறம் இப்போ லாஸ்ட் எடுத்து அது ரீசனிங் நான் எதுவுமே அப்லோட் பண்ணல. சரியா? ஓகே, நான் அப்லோட் பண்றேன். What percentage of 2/7 is 1/35? 10%. நிறைய பேருக்கு எது கூட கம்பேர் பண்ணணும் அப்படிங்கறது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சரியா? அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன ஒரு பாயிண்ட். சரியா? 10%. 10. டெலிகிராம் சேனல் வந்து லிங்க் பாத்தீங்கன்னா இப்ப யாராச்சும் இருந்தா அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க சார். 1000. 1000 கரெக்டா எடுத்துக்கோ. 10%. 10%. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2/7 இஸ் 1/35? இப்போ வந்து கொஸ்டின் வந்து பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். அப்ப பர்சன்டேஜ் கேட்டா கண்டிப்பா இன்டு 100. அப்ப நமக்கு நியூமரேட்டர்ல இல்லையா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலயும் ஒரு வேல்யூ வேணும். 2.5. டினாமினேட்டர்ல என்ன வரும், நியூமரேட்டர்ல என்ன வரும்? நியூமரேட்டர்ல 1/35 சார், டினாமினேட்டர்ல 2/7. வெரி குட். சரியா? அப்ப அங்க பாருங்க, இந்த தமிழ்ல படிக்கும்போது இதுல இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது இங்கிலீஷ்ல நோட் பண்ண வாட் பர்சன்டேஜ் ஆஃப். சரியா? ஆஃப்க்கு அப்புறம் யாரு மென்ஷன் பண்றாங்களோ அவங்க தான் டிவைட்ல வருவாங்க. 2/7. சரியா? அப்ப மேல பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் 1/35. 1/35 into 100. ஓகே, இப்போ ஒரு பின்னம் இல்லையா, ஒரு ஃபிராக்ஷன் கீழே இன்னொரு ஃபிராக்ஷன் வருதுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லியிருக்கோம். இன்டு இது டிவைடண்ட 7/2 மாத்தலாம். சரி, இதோட தலைகீழி எடுக்கலாம். இன்டு 100. ஓகேவா? அப்ப 7 பாத்தீங்கன்னா 7 இங்க கேன்சல் ஆகும் இல்லையா? 7 1 டைம். 35ல 7 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு?
2. ஓகேவா? அடுத்து 100 by 5 2s are எவ்வளோ? 10 இல்லையா? 10 கேன்சல் பண்ணா எவ்வளோ? 10%. 10%. மியூட்ல போடுங்க. பரணி இந்த டெலிகிராம் சேனல் நீங்க தொடங்கியிருக்கீங்களா சார்? அது என்னதுப்பா? டெலிகிராம் சேனல் நிறைய பேர் டவுட் கேட்டீங்க, கொஸ்டின் இருக்கா, சால்வ் பண்ண எல்லாம் கேட்டீங்களே, அதுக்காக வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரியா? ஸ்டார்ட் பண்ணல, அதுல தான் ஷேர் பண்ணியிருந்தேன். கொஸ்டின் கொடுத்துருந்தேன் ரொம்ப நாளா, 2-3 வாரமா ஆயிடுச்சு. சார் அது லிங்க் உங்கள்ட்ட இருக்கா சார்? சென்ட் பண்ணீங்களா இதுக்கு முன்னாடியா சார்? நாகராஜ், இந்த லிங்க் உங்கள்ட்ட இருக்கா சார்? அந்த டெலிகிராம் லிங்க் வந்து இப்போ யாராச்சும் காப்பி பண்ணி இது பண்ணுங்கப்பா, மெசேஜ்ல போட்டு விடுங்க. யாராச்சும் காப்பி பண்ணி பிரான்சிஸ் போட்டிருக்காரு பாருங்க. ஓகே, கமெண்ட்ல போய் பாருங்க, மெசேஜ் பாக்ஸ்ல. 20%. ஓகே, இங்க பாருங்க. நெக்ஸ்ட், சரியா? நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, ஜெனரலா மியூட் போடுங்க. யாரு ரொம்ப கரகர. ஓகே, இதுல என்னன்னா, ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் இல்லையா? அதுல வந்து 12 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? குறைஞ்சிருக்கு இல்லையா? அப்போ குறைந்த சதவீதம் எவ்வளவு கேக்குறாங்க. ஜெனரலா பாத்தீங்கன்னா, இப்போ 500 எனக்கு ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணா 500 rupees கிடைக்குதுன்னா, அது 600 rupees-ஆ மாறுதுன்னா, இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஒரு நாள் ஒர்க் பண்ணா 500 கொடுப்பாங்க, சரியா? நாளைக்கு ஒர்க் பண்ணா 600 கொடுக்குறாங்கன்னா 100 rupees வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதுல கொஸ்டின் என்னன்னா, இன்க்ரீஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா? அதிகரித்த சதவீதம் எவ்வளோ? அப்போ கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வேணும். அதுதான் நியூமரேட்டர், சரியா? டினாமினேட்டர் எங்கிருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க, டிவைடட் பை 500, சரியா? 500 தானே 600-ஆ மாறுது. 500ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது இன்டூ 100. 20 கேன்சல் பண்ணீங்கன்னா 20%. 20%. அப்போ இது பார்த்தோன்னே சொல்லலாம், 10% 50னா 100ங்கிறது எவ்வளோ? 20% சொல்லலாம். இதே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 500, நாளைக்கு ஒர்க் பண்ணா 450 தான் கொடுக்குறான்னு வச்சுக்கோ. குறைந்த சதவீதம் எவ்வளோ, டிக்ரீஸ் ஆன பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்கிறான். இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 50 by 450. 50 டிவைடட் பை 450. 450 into 100. நல்லா வருவீங்க. 500 தாங்க சார் வரும். 50 divided by 500 50 எங்க இருந்து கம்மியாகுது? 50, சரிங்களா? நான் வாங்கின அமௌண்ட்டை தான் குறைச்சு கொடுக்குறான், சரிங்களா? அப்போ 50 டிவைடட் பை 500 into 100, சரியா? 0 கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளோ? 10% எனக்கு கம்மியா கொடுத்துருக்கான்னு அர்த்தம். 50 இல்லையா? 50 rupees கம்மியா கொடுத்துருக்கான். அது எவ்வளவு சதவீதம்? என்னோட மதிப்புல தான் பார்க்கணும். எனக்கு 500 ரூபாங்கிறது சேலரி, ஆனா அவன் குறைச்சு கொடுத்துருக்கான். 50 ரூபா கம்மியா கொடுத்துருக்கான்னா 10% கம்மியா கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ என்ன சொல்ல வரேன்னா, எங்க இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, எங்க டிக்ரீஸ் ஆனாலும் சரி, அந்த இல்லையா, எங்க இருந்து காமன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க, இல்லைன்னா எங்க இருந்து குறையுதோ அது கூட தான் கம்பேர் பண்ணணும். டினாமினேட்டர்ல அந்த நம்பர் தான் வரும். ஓகே, 100 by 500 போட்டிருக்கீங்களா சார்? அது வந்து குறைந்த சதவீதம் தான் சார். எப்படி குறையுது? குறைஞ்ச 50 rupees தானே குறையுது. இல்ல, அது 20% சார். இங்க இதுக்கு ஆன்சர் 20%. அதாவது ஓகே, இல்ல இந்த சமுக்கு ஆன்சர் சொல்லப்பா. 500 rupees பாத்தீங்கன்னா 600-ஆ மாறுதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் தானே இருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100 டிவைடட் பை 500 into 100னா நமக்கு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதான்,
சரியா? அப்போ 500 ரூபாங்கிறது 450 மாறும்போது நமக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதான் சொன்னேன். ஓகேவா? ஓகே ஓகே. அப்போ இங்க 11 லட்சம் ரூபா இல்லையா? 15 lakh rupees பாத்தீங்கன்னா ஹவுஸோட ரேட் பாத்தீங்கன்னா எவ்வளவா கம்மியா இருக்கு? 12 lakh மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகேவா? அப்ப எவ்வளவு கம்மியா இருக்கு? 3 lakh குறைஞ்சிருக்கு. சரியா? குறைந்த சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். அப்ப 15ல சரியா அவ எங்க இருந்து கம்மியாகுது? 15ல இருந்து கம்மியாகுது. எவ்வளவு கம்மியா இருக்கு? சரியா 3 கம்மியா இருக்கு. அப்ப 15ல 3ங்கிறது எவ்வளவு சதவீதம்? சரியா? கேன்சல் பண்ணா 5, 100ல 5 எவ்வளவு டைம்? 20 times 20%. 50 lakh 20 lakh. இப்ப நீங்க 0 எடுக்கணுமான்னு கேட்டா 0 எல்லாம் கேன்சல் ஆகும் இல்லையா? அதனால எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த எல்லாமே சேம் யூனிட் லேக் இல்லையா? லட்சத்துல தான் இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்றேன். சரியா? ஓகே சரியா? இதே பாத்தீங்கன்னா 15 18 மாறுதுன்னா 20% குறைகிறது. சரியா? இந்த சம். இதே 15 18 lakh மாறுதுன்னா 20% அதிகரிக்கிறது. ஆமா, பேர் தான் மாறும். ஆனா இந்த சதவீதம் வந்து சேம் தான். 20% அதிகரிக்கும். சரியா? ஓகே நெக்ஸ்ட். சொல்றேன் 70 சார். 70 சார். 70 எவ்வளவுப்பா? 70 என்ன சொல்லியிருக்காங்க? கிரிக்கெட் மேட்ச் இல்லையா? சார் ஒரு வருடத்தில் 20 போட்டிகள் வெற்றியும் 28 போட்டிகளில் தோல்வியும் 2 போட்டியில் முடிவும் எதுவும் இல்லை. சரியா? அணியின் வெற்றி சதவீதம் எவ்வளவு? சார் ஆப்ஷன் சி 80. அப்படியா? இப்ப இங்க பாத்துக்கோ. அப்போ வெற்றி சதவீதம் எவ்வளவுனா சரியா? அப்ப இவன் எவ்வளவு மேட்ச் விளையாண்டுருக்காங்கிறது தெரியணும். சரியா? எவ்வளவு மேட்ச் விளையாண்டுருக்கானா 70 மேட்ச் பாத்தீங்கன்னா 70 வின் பண்ணியிருக்கான். 28 மேட்ச் வந்து என்ன பண்ணியிருக்கான்? தோத்துருக்கான். 2 மேட்ச் பாத்தீங்கன்னா நோ ரிசல்ட் இல்லையா? சரியா? நோ ரிசல்ட்னு சொல்லலாம். அப்போ மொத்தமா எவ்வளவு மேட்ச் விளையாண்டுருக்கான்? 100 மேட்ச் விளையாண்டுருக்கான். சரியா? அப்போ 100 மேட்ச்ல அவனோட வெற்றி சதவீதம்னு கேட்டாங்கன்னா கீழே என்ன வரும்? 100ன்னு வரும். சரியா? எவ்வளவு ஜெயிச்சிருக்கான்? 70. சரியா? இன்டூ 100. சரியா? கேன்சல் பண்ண எவ்வளவு? 70%. ஓகேவா? அவன் எவ்வளவு மேட்ச் விளையாண்டுருக்கானோ அது கூட தான் கம்பேர் பண்ணணும். சரியா? அப்ப 100 மேட்ச்ல மொத்தம். சரியா? அப்ப கீழே மொத்தம்ங்கிறது மொத்த மேட்ச்னு அர்த்தம். ஓகேவா? சொல்லுப்பா. சார் 70/100 போட்டிருக்கீங்க சார். ஆமா சார் அதுக்கு 0 கட் வெட்டி பக்கத்துல பெருக்கல் அதையும் வெட்டிருக்கீங்க. அந்த 1 பெருக்க வேண்டாமா? சேம் நம்பர் தான். 1 into எது மல்டிப்ளை பண்ணாலும் சேமா தானே வரும். ஓகேங்க. 1 வரும்போது பிரச்சனை இல்லப்பா. வேற நம்பர் வரும்போது தான் ஆன்சர் மாறும் இல்லையா? ஓகே ஓகே. இப்போ ஓகே லிசன். ஒரு நம்பர் எழுதுறேன். ப்ரீவியஸ் क्वेश्चन தான் சார். இப்ப எப்படி போட்டிருந்தீங்கன்னா 70 மேட்ச் வின் பண்ண மேட்ச் மட்டும் 70, கீழே வந்து மொத்தம் 100. ஆமாப்பா. இப்ப வந்து அவன் கேள்வியை வந்து மாத்தி கேட்கறான்னு வச்சுக்கோ. எப்படின்னா
அவன் எவ்வளோ லாஸ், இதுல எவ்வளவு மேட்ச் வந்து தோத்துருக்கான்? 28%. 28 போட்டி. சரியா? அப்போ தோல்வி அடைந்த போட்டிகளின் சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? 28%. சரியா? இப்ப இவன் வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா 100 மேட்ச் விளையாண்டனால டிவைடன்ல என்ன வருது? 100ன்னு வருது. ஓகேவா? இவன் மொத்தமா பாத்தீங்கன்னா இப்ப இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, மேட்ச் விளையாண்டுருக்கான். சரியா? ஒரு 30 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கான். ஓகேவா? 10 மேட்ச் பார்த்தனா அவன் தோத்துருக்கான்னு வச்சுக்கோ. அடுத்தது ஒரு 20 மேட்ச் நோ ரிசல்ட் அப்படின்னு கேட்டா நோ ரிசல்ட். ஓகேவா? கொஸ்டின் என்னன்னா வின்னிங் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. என்ன வரும்? 30/60 into 100. 30/30 60 30/60 into 100 சார். அவ்வளவுதான். அப்ப மொத்தமா எவ்வளவு மேட்ச் விளையாண்டுருக்கான்னா 60. 60ல 30ல 50%. எவ்வளவு சதவீதம்? 50%. 2. அவ்வளவுதான் சொல்றேன். வெரி குட். கான்செப்ட் கிளியரா? 50% வின் பண்ணிருக்கான். 50%. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இல்ல சார், நான் நினைச்சேன்னா ஒரு வருடத்தில் வந்திருக்கலாம், அப்ப அதை 365 எடுக்கணும் அந்த மாதிரி. இல்ல, அது ஜெனரலான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். சரி, ஒரு வருஷத்துல இவ்வளவு மேட்ச் ஆடி இருக்கான்னு தான் சொல்லணும், அப்படி வராதுன்னு சொல்றேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இஃப் இது ப்ரீவியஸா இப்படி கேட்டு 18% ஆஃப் 200 ஈக்குவல் டு எக்ஸ், தென் எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 36, 27, 63, 72ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ? 18% எவ்வளோன்னு கேட்கறான் இல்லையா? 36. அப்ப 200ல 18ங்கிறது சரியா? சரி, பர்சன்டேஜ் கொடுத்து வேல்யூ கேட்கிறோம். 18% ஆஃப் 200. சரியா? அப்ப இது எப்படி சால்வ் பண்ணுவோம்? 63 200 into 18/100. சரியா? இதுதான் வித்தியாசம். போன சம் வந்து என்ன கொடுத்திருந்தான், இப்போ சால்வ் பண்ணது எல்லாமே வந்து பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்க. சரி, அப்ப இதுல என்னன்னா பெர்சன்டேஜ் கொடுத்து வேல்யூ கேட்கிறான். அப்ப 20 கேன்சல் ஆயிடுச்சுன்னு என்ன வரும்? 36 மதிப்பு கிடைச்சிடும். 200ல 18% 36. ஓகேவா? கிளியரா? ஓகே, கிளியர் சார். செகண்ட் ரிப்பீட் பண்ணுங்க. இன்னொரு டைம் சார் புரியலீங்க. 18 இல்லையா? இப்போ கொஸ்டின்ல இஃப், அதாவது 200ல் 18% எவ்வளவு அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரியா? 200ல 18% எவ்வளவு? 200ல 18% எவ்வளவுங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ பெர்சன்டேஜ் கொடுத்து வேல்யூ கேட்கிறான்னா, சரியா? இப்ப இங்க இருக்கிற மாதிரியே எழுதுனா ஆஃப் அப்படிங்கிறது இதுல வேற எதுவுமே கொடுக்கல. அப்போ 18/100 இன்டூ இந்த ஆஃப்ங்கிறது என்னன்னா, சரியா, ஒரே ஸ்டெப்ல வரும்போது அது பிராக்கெட் என்ன மாறும்னா மல்டிப்ளையா மாறும் இல்லையா? 200 20 கேன்சல். 18 into 2% 36. அவ்வளவுதான். ஓகே, கிளியரா? சார் 200 பெருக்கல் 18 போட்டிருக்கீங்க சார். அது மட்டும் புரியலீங்க சார். 36 எப்படி? கேட்பாங்க, இத பெர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. பெர்சன்டேஜ் கொடுத்து எக்ஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சோ அதனால அப்படி. அதாவது முதல்ல 2 கொஸ்டின் சொன்னேன்னா, அதாவது மதிப்பு கொடுத்து, இப்ப முன்னாடி இதுல என்ன சால்வ் பண்ணோம்னா, இதுல வந்து மதிப்பு கொடுத்து சதவீதம் எவ்வளோ அப்படிங்கிறது கொஸ்டினா கேட்டிருந்தான்.
சரியா? இப்ப இந்த கொஸ்டின்ல சதவீதத்தை கொடுத்துட்டான், மதிப்பு எவ்வளவுன்னு கேட்கிறான். அப்ப சதவீதம்னா அது எப்படி எழுதுவோம்? 18%னா இது தெளிவா இருந்தது. 18%னா 18 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? ஆஃப் அப்படிங்கிறது சரியா? இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல ஆஃப்னு வரும்போது இன்டூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிளிபிகேஷன்னா பிராக்கெட்னு வரும். சரியா? அப்ப ஆஃப் வர இடத்துல இன்டூன்னு யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, இப்படி கேட்கிறேன். 25% ஆஃப் 50% ஆஃப் 30% ஆஃப் 1500 equal to what? பெர்சன்டேஜ் கொடுத்து வேல்யூ கேக்குறேன். வேல்யூவா தான் இருக்கும் ஆப்ஷன். பெர்சன்டேஜ் வர 25 வேல்யூ 25. ஓகே, இங்க பாருங்க. அப்போ ஆஃப் அப்படிங்கிறது என்னன்னா 25% ஆஃப் 25 divided by 100 into 50% na 50 divided by 100 of into 30 divided by 100 of into என்ன இருக்கு 1500. ஓகேவா? 1500 எவ்வளவுன்னு கேக்குறான். சரியா? அப்ப இங்க எல்லாம் அடிங்க. இப்ப 20 இந்த 20 கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாம். அடுத்தது 20 0 கேன்சல் பண்ணலாமா? ஓகே. அடுத்து 25.25 நம்ம பாயிண்ட்ல வரும். அப்ப என்ன சொல்ல வரேன்னா இது ஓகேவா? கிளியரா இப்படி வந்துச்சுன்னா இதுதான் இப்படி அடிச்சுதான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். 1/4. அப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேல வந்து 5 3 இருக்கு. சரியா? 15. சரியா? 15 into 15 225. 225 divided by 4 வரும். ஓகேவா? அப்ப இத அடிச்சோம்னா 22ல எஸ்பா நாகராஜன், கமோன் நாகராஜன், 5. ஓகேவா? 5 20 ரிமைனிங் டு 25. 25ல 4 பாத்தீங்கன்னா 6. சரியா? அப்போ எவ்வளவு வருது? 24. மீதி எவ்வளவு? 1 தான் இருக்கு. 25 25ன்னு வரும். 25ன்னு சொல்லக்கூடாது, 25ன்னு சொல்லலாம். சரியா? அப்போ இதெல்லாம் வந்து நம்ம 2.5. ஓகே, அப்ப இதுதான் ஆன்சர்னு சொல்றேன். சரியா? ஓகேவாப்பா? ஓகே சார். சரியா? நெக்ஸ்ட் கேன்சல் பண்றதுதான். இங்க பாத்துக்கோ, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா 225ன்னு மேல வரும். 225 4ஆல டிவைட் பண்ணணும். சரியா? அப்ப இங்க எடுத்தனா 5 4s are 20. மீதி எவ்வளோ? 2. இந்த 5 கீழே கொண்டு வரும். அடுத்து 6 4s are 24. மீதி 1. சரியா? 1 4ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்ப்போம். சரியா? அப்போ 10ல 4 எவ்வளோ டைம்? 2 times. 2 4s are 8 இருக்கு. சரியா? பேலன்ஸ் 2. பாயிண்ட் இருக்கனால 0 மறுபடியும் 0 சேர்த்தோம்னா இந்த 20ல எவ்வளோ டைம்ஸ் வரும்? 5 times வரும். 5 4s are 20 0. அப்ப இதுதான் வந்து மெத்தேடு. சரி, ஆனா இதெல்லாம் வந்து ஒரே ஸ்டெப்ல அடிக்க பழகி இருக்கணும். சரியாப்பா? 225 divided by 4ன்னு அடிக்கணும், தெரியணும் மைண்ட்லயே. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் question based on numbers. சரி, சார் ஆப்ஷன் சி 200 சார். 200 ஆப்ஷன் சியா? எஸ் சார். 18% மியூட் போடு.
ஓகே. A number when increase by சரியா increase concept, increase or decrease concept சரியா. A number when increase by 18% okay gives 236. Find the number. ஒரு நம்பர் இருக்கு 18% இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன கிடைக்குதுன்னா 236 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சார் ஆப்ஷன் டி அண்டர். சார் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியா? 100ல 18% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 236 வருமா? 200 செக் பண்ணிக்கோ. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். என்னன்னா இங்க பாருங்க, 15 ஒரு நம்பர் இருக்கு சரியா. 50ல 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ? 55. 505 10% இன்க்ரீஸ் ஆகுது சரி. இந்த ஏரோ மார்க் மேல கொடுத்துருக்கேன் சரி. அப்ப இது எப்படி சால்வ் பண்ணுவோம்னா இங்க பாத்துக்கோ, 50ல 10% எவ்வளோ? 10 divided by 100 சரியா. 0 0 0 0 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? இது நீங்க பார்த்த உடனே சொல்லலையா 5. அப்போ 50ல நமக்கு 10% எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ? 5 சரியா. இந்த 5 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னவா மாறும்? 55 மாறும் சரியா. இதுதான் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ்ங்கிற கான்செப்ட். அப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்ல எனக்கு ஆன்சர் கொண்டு வரணும்னா சரியா, 50ங்கிறது தான் என்னோட வேல்யூ. 50ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 10% இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா கவனிச்சுக்கோ, இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ்னா 100 கூட ஆட் பண்ணணும் சரியா. 100 + x ஓகேவா. டிக்ரீஸ் அப்படின்னா இன்க்ரீஸ், இது டிக்ரீஸ் சரியா. மேல இன்க்ரீஸ். டிக்ரீஸ் அப்படின்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். எக்ஸ்னு வச்சுக்கோ, எந்த நம்பரா இருந்தாலும் மைனஸ் பண்ற மாதிரி சரியா. அப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இங்க எவ்வளவா மாறும்? 110 மாறுமா? 100ங்கிறது இந்த 50 தான்பா சரியா. அப்ப இன்டூ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்திருக்கும் சரி, இன்டூ 110% ஓகேவா. 10% இன்க்ரீஸ்னா 110% எடுக்கலாமா? அப்போ 110% எப்படி எழுதும்? 110 divided by 100. மேல 0 0 கேன்சல், 0 0 கேன்சல்னா 5 into 11 பாத்தீங்கன்னா என்ன? 55. ஓகேவா. 110 எப்படி சார் போட்டீங்க? இங்க பாருங்க, இந்த இதுதான் சம்ம. மேல இருக்கிற சம்ம யோசிக்காதீங்க, கீழே நான் உதாரணமா சொல்லியிருக்கேன் சரிங்களா. 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சரிங்களா, இன்க்ரீஸ்னா அதிகரிக்கும் சரிங்களா. அதிகரிக்கும் அப்படின்னா பிளஸ் பண்ணணும், குறையும் அப்படின்னா 100 + 10. ஆமா, 100 + 10 அதுதான் 110. ஓகே ஓகேவாப்பா, கிளியரா சரிங்களா. இப்போ இந்த நம்பர் கொடுத்து நமக்கு இந்த நம்பர் கொடுத்து இதுதான் கொஸ்டினா கேக்குறாங்கன்னா தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு எடுப்போம் சரிங்களா. அதே ஸ்ட்ரக்சர் தான். இதை நோட் பண்ணிக்கோங்க சரியா. குறையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதிகரிக்கும், குறையும். 100ங்கிறது கான்ஸ்டன்ட் சொல்றேன் சரிங்களா. இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு சாக்லேட் வாங்குனீங்கன்னா சரிங்களா, ஒரு 1 ரூபி கொடுத்து சாக்லேட் வாங்குறேன்னு வைங்க சரிங்களா. இந்த 1 ரூபி எவ்வளவு சதவீதம்னா 100% சரிங்களா. நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் சரிங்களா. 100 அப்படிங்கிறது அந்த நம்பரை தான் குறிக்கும், அங்க ஒரிஜினல் நம்பரை 100ன்னு குறிக்கும். அப்போ ஒரிஜினல் நம்பர் தான் நமக்கு என்ன கேட்கிறான்? ஃபைண்ட் த நம்பர்னு கேட்டிருக்கான். அந்த எண்ணை காண்க அப்படிங்கிறது அந்த எண்ணு தான் 100%, 100%. அந்த எண் அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ப அந்த எண்ணை நமக்கு அந்த ஒரிஜினல் நம்பர் தெரியாது சரிங்களா. தெரியாத நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் சரிங்களா. இன்டூ இந்த எக்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 15%. அப்ப இன்க்ரீஸ்னா
118 எடுக்கணும். 118 டிவைடட் பை 100 எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 236 கிடைக்கும். 236. ஓகேவா? இப்ப இந்த நம்பர் இப்ப ரைட் சைட் போகும்போது x ஈக்குவல் டு 236 இன்டூ 100 சரியா டிவைடட் பை 118 வரும். இது மேல போயிடும், இது என்ன வரும்? கீழே வரும். ஓகே அதானே? இப்போ 236ல 118ங்கிறது எத்தனை தடவை இருக்கு பார்த்தா 2 டைம் இருக்கா? 200. ஓகே பாப்பா, இதுதான் ஸ்ட்ரக்சர். சார் நீங்க போன தடவை எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல சார், எக்ஸாம்பிள் சொன்னப்போ 50. ஆமா 50ங்கிறது சரியா இன்டூ அதிகமாகும் போது 110ன்னு எடுத்தனா 110 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இந்த நம்பர் தான் நான் கண்டுபிடிச்சேன். சரியா? நமக்கு இந்த கொஸ்டினை பொறுத்தவரை இந்த நம்பர் கொடுத்துட்டான். சரியா? நம்ம நான் இந்த 50ன்னு எடுத்து எது 55ன்னு கண்டுபிடிச்சேன் இல்லையா? 55 கொடுத்துட்டு 50 கண்டுபிடிக்க சொல்றான் ஒரிஜினல் நம்பர். ஓகேவா? என்ன டவுட்னா, இப்போ 50ன்றதுல 10% அதிகமாகுதுன்றப்போ 50 × 10/100 வருதுல்ல சார், அது ஆன்சர் 5ன்னு வருது. ஆமா. இப்போ 5ன்றப்போ நம்ம அந்த 5 அதிகமாகுது, அதிகரிக்கிறது. அப்ப 50 + 5 55. 5% இல்ல, அதிகரிக்கின்றதுனால 50ன்றதோட பிளஸ் எக்ஸ் கூட்டணும். எக்ஸ் 5ன்றதுனால 55 இல்ல. 50ல 10% அப்படிங்கிறது 10%னா 10 டிவைடட் பை 100 0 0 கேன்சல்னா நமக்கு கிடைக்கிறது 5% கிடையாது, 5 வேல்யூ. ஓகே வேல்யூ தான். இது பெர்சன்டேஜா நீ சொல்லிட்டு இருக்க. 5% கிடையாது, வேல்யூ தான் கிடைக்குதுன்னு சொல்றேன். சரியா? ஓகே, அப்ப எக்ஸ் தான் 5 தானே. இந்த எக்ஸ் 5 கிடையாது. சரியா? இந்த 5ங்கிறது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்க இந்த இடத்துல கிடைக்குது. அதுதான் இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா எதை கனெக்ட் பண்ணுதுன்னா இந்த இடம் கனெக்ட் பண்ணுது. சரியா? 50ங்கிறது ஒரிஜினல் நம்பர், 50ங்கிறது 55 மாறுது இல்லையா? ஓகேவா? இது எப்போ 55 கிடைக்கும்னா நம்ம டைரக்டா 10% இன்க்ரீஸ்னா 110 எடுக்கும் போதுதான் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 55 கிடைக்குது. ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்தவரை இதை கொடுத்துட்டான். இது எவ்வளவு? 236ன்னு கொடுத்துட்டான். சரியா? எவ்வளோ? 18% இன்க்ரீஸ் ஆகுது, 180 டிவைடட் பை 100. ஆனா இந்த நம்பர் தெரியாது, அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்துரும். அதுதான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இப்ப 200ல 118ன்னு எடுத்துப்பாரு. 118 டிவைடட் பை 100 எவ்வளவு கிடைக்கும்? 236. இப்போ இந்த 18ன்ற இடத்துல 118 போட்டீங்களா சார்? அதே எப்படி சார்? இந்த 118 எப்படியா? 18% இன்க்ரீஸ் சார். 18% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100ல இருந்து 18 பிளஸ் பண்ணிக்கங்க, 118 வரும். 118 தான் அந்த 200. அதாவது இன்க்ரீஸ்னா 100 கூட ஆட் பண்ணணும். இது புரிஞ்சா? 100 கூட ஆட் பண்ணணும் இன்க்ரீஸ்னா. டிக்ரீஸ்னா 100ல இருந்து கழிக்கணும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இதுல ஒரிஜினல் வேல்யூனா சரியா? எக்ஸ் இப்ப ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றான். சரியா? அப்ப எக்ஸ் அது தெரியாது, எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். சரிங்களா? தெரியாத ஒரு விஷயத்த இந்த இடத்துல எக்ஸ்ன்னு எடுப்போம் இல்லையா? அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்து அந்த நியூ வேல்யூ கொடுத்துட்டான். சரிங்களா? இப்ப இதே சம் 200 கொடுத்து இந்த நியூ வேல்யூன்னு கேட்டிருந்தானே எப்படி சால்வ் பண்ணுவோம்னா 200 இன்டூ 118 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? 236 கிடைக்கும். சரியா? லெஃப்ட் சைடுல இல்ல இப்போ 100ஓட எக்ஸ் கூட்டணும் இல்ல கழிக்கணும், இந்த ஒரு ஸ்டெப் வரும்ல சார், இன்க்ரீஸ் ஆகல. ஆமா. இப்போ ஆல்ரெடி தான் நம்ம 118ன்றதுல எக்ஸ் வந்துருச்சு சார். அப்போ நீங்க ஏன் சார் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் போடுறீங்க? எல்லாரையும் குழப்பறேன்னு நினைக்கிறேன் சார். இல்ல சார், இப்போ நீங்க ஆல்ரெடி எக்ஸ் வச்சு எக்ஸ் பிளஸ் பண்ணி தானே சார் 118 வந்திருக்குது. 100 + 18 இல்ல, திருப்பி அவரு சால்வ் பண்ணாரு. சால்வ் பண்ணி அது ஆன்சர் வருது பாருங்கன்னாரு.
கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க பிரதர் பிரதர் ஒண்ணுமில்ல பிரதர், நீங்க எக்ஸே எடுக்க வேணாம். நீங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 100 + 18 வந்து 118. அதுக்கு பக்கத்துல ஆரோ மார்க் போட்டு 236ன்னு போட்டுக்கோங்க. 118 தான் 236னா கீழே வந்து நம்ம 100ல இருந்து தானே பேஸா எடுக்கிறோம். அப்ப கீழே 100ன்னு போட்டு 118ஐயும் 236ஐயும் அடிச்சு கொடுங்க. அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 வரும். அந்த 2ஓட இந்த 100 இன்ட்டு பண்ணீங்கன்னா 200 வரும். இதான் ஆன்சர். பாக்ஸ் மெத்தட் இதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. 118னா 236னா 100 எவ்வளவு, அவ்வளவுதான் ஆன்சர். கிளியரா? சார் ஒரே ஒரு சின்ன டவுட்டுங்க சார். அதாவது இப்ப வந்து அவர் கிளியரா சொன்னாரு என்னன்னா, பாக்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது அடுத்த இது. பாக்ஸ் மெத்தட் சிங்கிள் டேட்டாவுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். சரியா? இப்ப என்னன்னா இன்க்ரீஸ்னா ரெண்டே விஷயம் தான். இப்ப இன்க்ரீஸ்னா ஆட் பண்ணணும், டிக்ரீஸ்னா மைனஸ் பண்ணணும். இதுல என்ன கஷ்டம் எனக்கு புரியலையே. இன்க்ரீஸ்னா என்ன, டிக்ரீஸ்னா என்ன, 100 கூட ஆட் பண்றது இதுல கஷ்டமே கிடையாது. அப்ப இன்க்ரீஸ் கொடுத்தேன், ஒரு நம்பர் 18% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100 கூட ஆட் பண்ணணும்னு சொன்னேன். இதுல என்ன கஷ்டம்? 118. அந்த 118 தான் வந்து நமக்கு என்னவா கிடைக்குதுன்னா 236 கிடைக்குது. ஓகேவா? ஒரிஜினல் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஒரிஜினல் நம்பர் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரிஜினல் நம்பர் 100%. இதுதான் பாக்ஸ் மெத்தட். இதான் சார் பாக்ஸ் மெத்தட். எஸ் சார். இப்போ என்னுடைய கொஸ்டின் சார், இப்போ 236க்கு 18% கண்டுபிடிச்சா அது மைனஸ் பண்ணாலும் ஆன்சர் அதே தான் வரும் சார். மிகப்பெரிய தப்பு. அப்பெல்லாம் பண்ணிடக்கூடாது. அதாவது 236க்கு 18% கண்டுபிடிச்சு அது அப்படியே மைனஸ் பண்ணா போதும் இல்லைங்களா? மகேந்திரன் மியூட் பண்ணுங்க. மகேந்திரன் உங்களுக்கு தான் வாய்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ பாத்துக்கோ. அதாவது 200 இப்போ 100ன்னு ஒரு நம்பர். சரியா? 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, சரி 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது என்னவா மாறும்? ஜென்ரலா 100ல 20 120 மாறுதா? சரி, அப்ப 20% இன்க்ரீஸ் ஆனா 120 மாறும். அப்போ 120ல 20% எவ்வளவு? 20. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, யார் அது சொன்னது? டிக்ஷனா? ஓகே, டிக்ஷன் என்ன சொல்றீங்கன்னா, இந்த 120ல 20 எடுத்து கழிச்சா போதுமே சொல்றேன், மாறும் சொல்றேன். சரியா? இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேல்யூ மாறும். அப்ப 120ல சரியா, அப்போ 100 இங்க 10ன்னு எடுத்துக்கோ. சரிங்களா? 10%னா இது என்னவா மாறி இருக்கும்? 110 மாறி இருக்கும். ஓகே, 110ல 10% எவ்வளவு? 11 தானே. 11 எடுத்து கம்மி பண்ணா 99 மாறும். 99 மாறும். சரிங்களா? அதுதான் ஒரு நம்பர்னா ஒரிஜினல் நம்பர் அது வேற வேற நம்பர் கூட கனெக்ட் ஆகும் போது மாறும் சொல்றது. ஓகேவா? சரியாப்பா? இங்க பாருங்க, ஒரிஜினல் நம்பர் தெரியாது. சரிங்களா? பாக்ஸ் மெத்தேடு கூட நீங்க என்னன்னா 236. சரியா? 236 எதுக்கு ஈக்குவல்? 118க்கு ஈக்குவல். 118ஆல டிவைட் பண்ணும். ஒரிஜினல் நம்பர் இது 100, அது மல்டிப்ளை பண்ணணும் 200. சரியா? இதுதான் கான்செப்ட். இது சிங்கிள் டிஜிட் வரும்போது பிரச்சனை இருக்காது. இந்த மெத்தட்ல நிறைய வரும்போது கண்டிப்பா இந்த எக்ஸ் வச்சுதான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கு தான் எக்ஸ்ன்னு சொன்னேன். ஒரிஜினல் நம்பர் எவ்வளோன்னு தெரியாது. அதுல இன்டூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 18% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 118/100 ஈக்குவல் டு 236. சரியா? அப்ப இதை சால்வ் பண்ணா ஒரிஜினல் நம்பர் கிடைச்சிடும். இந்த நம்பர் இதே தான். இங்க வர இந்த ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னா நம்ம 236 இன்டூ 100 டிவைடட் பை 118. இந்த ஸ்டெப் தான் பாக்ஸ் மெத்தட்ல ஒரே ஸ்டெப்பா கிடைக்குது. சரியா? அப்ப இதை கேன்சல் பண்ணா 2. ஒரிஜினல் நம்பர் என்னன்னு பார்த்தோன்னா 200. எக்ஸ் ஈக்குவல் டு 200. சரியா? ஓகேவா? எஸ் சார், கிளியர். இதை சால்வ் பண்ணு. டிக்ரீஸ் இன்க்ரீஸ்லயே இவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடாது. சரியா? இது சாதாரண ஒரு விஷயம். இதுக்கு மேல போகும்போது when a number is decreased by 25%, it become 120. Find the number. 160. Yes, pa.
அப்ப டிகிரீஸ்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ ஒரிஜினல் நம்பர் சரியா எக்ஸ், எக்ஸ்ல தான் கம்மியாகுது என் நம்பர், டிகிரீஸ் பை 25% சொல்லியிருக்கான். அப்ப எக்ஸ் இன்டூ எவ்வளவு கம்மியாகுது 25%. அப்ப 100ல 25 கம்மியாகுதுன்னா என்ன எவ்வளவு பர்சன்டேஜா மாறும்? 75. 75. அப்போ எக்ஸ்ல 75% எடுத்தாதான் 75 டிவைடட் பை 100 அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 120க்கு ஈக்குவல். ஓகேவா? Therefore x equal to 120 into 100 divided by 70. சரியா? இங்க அடிச்சீங்கன்னா 4 25 டேபிள்ல 4 டைம் 3 டைம்ஸ் 3 இங்க அடிச்சீங்கன்னா 40. 40 into 4 160. 160. ஆமா. ஓகே பாப்பா, கிளியரா புரிஞ்சா? வரும் சொல்றேன். சரியா? அப்படியே கனெக்ட், அப்படியே வாங்க, கூடவே வாங்க, வந்துடும். சரியா? ஓகே. அப்போ ஒரிஜினல் நம்பரை எக்ஸ்ன்னு கேட்கறான், ஒரிஜினல் நம்பர் தான் கேட்கறான், அந்த இடத்துல எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். சரியா? குறையுதுன்னு சொல்லியிருக்கான். அப்ப 100ல இருந்து குறைச்சு எழுதி இருக்கோம். ஒரே நிமிஷம். %40 of 60% of 5/8 of a number is 339. The number is dash. $2,260, 4,260, 5,260, 3,260. 2,260. Previous question. 2,260. ஒரு எண்ணின் 40%, 60%, 5/8 மதிப்பு 339 எனில் அந்த எண்ணை காண்க. 4,260. கரெக்டா சால்வ் பண்ணுங்க. 2,260. கரெக்டா? Yes sir, 2,260. அப்ப கொஸ்டின் புரிஞ்சு. அப்ப ஒரு நம்பர் பாத்தீங்கன்னா அந்த நம்பர் ஏ நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எவ்வளவுன்னு தெரியாது. அந்த ஏ நம்பர் இஸ் 339னா ஏதோ ஒரு நம்பர், அதுல இருந்து என்ன பண்றான் எக்ஸ்ங்கிறது ஒரிஜினல் நம்பர். அந்த ஒரிஜினல் நம்பர்ல இருந்து 40%, 40 டிவைடட் பை 100. அடுத்தது ஆஃப்னா என்ன? இன்டூ இல்லையா? இன்டூ 60 divided by 100 into 5/8 into 5/8 equal to என்ன வரும்? எடுத்தோம்னா 339 கிடைக்கும். 339. இதுதான் அது அங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்டோட மீனிங். அடிச்சிங்கன்னா ஆன்சர். ஓகே, எது அடிக்கலாம்? 0 0 0 0 கேன்சல். 226. 4 அடிச்சீங்கன்னா 25. 25ல 5 பார்த்தனா 5 டைம்ஸ். சரியா? வேற 3 டைம்ஸ் 4 டைம் இருக்கு. சரியா? அப்போ 3 டிவைடட் பை இந்த ஸ்டெப் என்ன வரும்னா
எக்ஸ் இன்டூ 3 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 339 வருது. சரியா? ரைட் சைட் கொண்டு போகும்போது என்ன மாறும்? இங்க இருந்தே அடிக்கலாம். இந்த 3 இங்க அடிபடாது. ரைட் சைட்ல இருக்கிற நம்பர் கூட அடிபடும். 1 1 113. இப்ப ரைட் சைட் போகும்போது 113 இன்டூ 20 எவ்வளவு? 226 சரியா? ஓகே பாப்பா, கிளியரா? இதெல்லாம் டவுட் கேட்க கூடாது. சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு சம் பாருங்க. ஒரு ஃபிராக்ஷன், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கொடுத்திருக்காங்க. எரேஸ் பண்ணவா? ஓகே தானப்பா? ஓகே சார். எஸ் பா. A number when increased by 47 1/2% gives 590. The number is dash. So once more. Okay, sir. A number when increased by 47 1/2% gives 590. The number is dash. $700, $500, $600, $400. $47 1/2. 47 1/2. 400 சார். 400 ஆமாம் சார். 400. Nearest 500. 500. 400. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நியரஸ்ட் 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு நம்பரோட பாதி அளவு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்ப என்ன வரும்? இங்க பாருங்க, இந்த ஆப்ஷனை வச்சு சால்வ் பண்ணலாம். என்னன்னா, ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அவன் கொடுத்த ஆப்ஷன் இப்படி கொடுத்துருக்கான் பாத்துக்கோ. சரியா? ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, அது 590 மாறுது. அப்ப கண்டிப்பா ஒரு நம்பர் 590 மாறுதுன்னா அந்த இன்க்ரீஸ் ஆகுற நம்பர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 500 விட கம்மியா தான் இருக்கும். கரெக்டா? இப்ப என்ன ஆன்சர்? 400. இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். சரியா? அவன் கொடுத்துருக்கான் இப்படி ஆப்ஷன், நான் கொடுக்கல இந்த ஆப்ஷன். சரியா? புரியுதாப்பா? என்னன்னா, ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த இன்க்ரீஸ் ஆகுது 590 மாறுதுன்னா, சரியா? அப்ப கண்டிப்பா இந்த 590 விட கம்மியான நம்பர் தான். இதோட ஆன்சர் எப்படி இருக்கும்னா, இந்த 590 விட கம்மியா இருக்கும். அப்போ 590 விட கம்மியா இருக்கணும்னா, சரிங்களா? அப்ப இந்த இது 700 வருமா? 700 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா 700 800 அந்த மாதிரி போகும். 600 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா
700 போகும். நமக்கு இன்க்ரீஸ் ஆகுற நம்பரே 590. அப்போ ஒண்ணு இந்த 500 இருக்கலாம், இல்லைன்னா 400 இருக்கலாம். ஓகேவா? அப்போ 500ல சரியா இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 90 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நமக்கு எவ்வளவு ஓவரால் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 50% பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 500ல 50%னா ஓகே 250 இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப இங்க 500 ஒரிஜினல் நம்பரா இருந்தா வெறும் 90 தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா இது வராது. அப்ப இருக்கிற ஒரு ஆப்ஷன் 400 தான் இருக்கு. அதுதான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அதை விட்டுருங்க. இப்ப பாருங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 94 + 1 95/2 மிஸ் ஆகக்கூடாது பெர்சன்டேஜ். சரியா? அப்போ 95/200 தான். சரியா? இதோட மீனிங் என்னன்னா 95/2% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஒரிஜினல் வேல்யூ பாத்தீங்கன்னா தெரியாது எக்ஸ். இதுல 95/200%னா 95 என்னவா மாறும்? 200 மாறும். ஈக்குவல் டு எவ்வளோ? 590. ஓகே பாப்பா, புரியுதா? 200 எப்படிங்க சார் வந்து 200 எப்படி வந்துச்சு? பெர்சன்டேஜ்னா என்னப்பா? இப்ப இங்க பாருங்க, இது எப்படி எழுதலாம்னா பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா? அப்ப 95 1% ஈக்குவல் டு எப்படி எழுதும்? 1/100. சரியா? அப்ப இந்த பெர்சன்டேஜுக்கு பதிலா சரியா 1/100 கொடுக்கும்போது 2 × 100 மாறுமா? இப்போ 20%னா நம்ம எப்படி எழுதுவோம்? 20/100 எழுதுவோம். சரியா? அப்ப 20க்கு கீழே ஒரு 3 இருந்தா சரிங்களா, 20/3 × 100 அது என்ன மாறும்? 20/300 மாறும். புரியுதுங்களா? அப்ப 95/2%னா 2 கூட 100 சேர்ந்துரும். கேன்சல் ஆகாது. 2 கூட 100 சேர்ந்தா அதான் 200 மாறும். ஓகே ஓகே ஓகே. இப்ப இங்க கேன்சல் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 590 × 200 / 95. ஓகேவா? கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? ஒரே நிமிஷம். 590 400 கரெக்டா வருதாப்பா? கரெக்டா வந்துச்சு. ஆனா இப்படி எடுக்கல சார். அது இன்க்ரீஸ்னா 100ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணுமா? 95/2. ஆமாப்பா, 100ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஒரே நிமிஷம். நானே இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். சரிங்களா? அப்ப எவ்வளவுன்னா இங்க எக்ஸாக்ட்டா 400 வரலைங்க சார். இல்ல வரும் சொல்றேன். நான் தான் அது இன்க்ரீஸ் அப்படிங்கறத சொல்லல. ஒரே நிமிஷம். ஓகே சரிங்களா? அப்ப என்னன்னா இதுல வந்தது 47 இந்த பெர்சன்டேஜ பத்தி சொல்லிட்டு இன்க்ரீஸ் விட்டுட்டான் பாரு. 47 1/2%னா நமக்கு என்ன கிடைக்குது? 95/2%. சரிங்களா? அப்ப இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நீங்க இந்த ஸ்டெப்ல சொல்லுங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 47 1/2%. அப்ப இன்க்ரீஸ்னா 100 கூட ஆட் பண்ண சொன்னேன் இல்லையா? 147 சரியா 1/2%. இதுதான் மீனிங். அப்ப இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நியரஸ்ட் எவ்வளவு கிடைக்குது? 295/200. 295/200. ஓகே பாப்பா? அதாவது 100 கூட ஆட் பண்ணணும், இன்க்ரீஸ் ஆகுது. அதான் கான்செப்ட். அதான் நான் சொன்னேன். அப்போ ஒரிஜினல் நம்பர் எக்ஸ் × 295/200 ஈக்குவல் டு என்ன? 590. சரியா? அப்போ 590 × 200 / 295 வருது. ஓகேங்களா? 295 1 time, 590 2 time.
இப்ப இது எவ்வளவு டைம்ஸ் வருதுப்பா இதுல? 295 2 times. 2 times இல்ல 5 டேபிள் அடிங்க. 2 டைம்ஸ் வரும், கரெக்டா வருது. 400. ஓகேவா? கிளியரா? அடிச்சீங்கன்னா சின்ன நம்பர்ல நீங்க அடிக்கலாம். எதுல அடிக்கலாம்? 5 டேபிள் அடிக்கலாம். 5 times ரிமைனிங் 4 9. சரியா? இங்க 5 அடிச்சீங்கன்னா 40. 59 மேல அடிச்சீங்கன்னா 10. 10 into 40 400. ஓகே சார், நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லல எல்லாமே போட்டேன். பட் ஆனா என்ன மிஸ்டேக் கிட்டனா அந்த பை 2ல இந்த 200 அந்த 200 இல்லாம 100 வச்சு இது பண்ணிட்டேன் எல்லாமே. அதான் 200 வரும், ஃபிராக்ஷனா வருது. என்ன நம்பர் வருதோ சரியா? 47 1/3னா அது என்னவோ மாறும், 300 மாறும். சரியா? சார் நான் எப்படி போட்டேன்னா 147.5 இந்த 47ங்கிறது 48 எடுத்துக்கிட்டு x into 148/100 equal to 519 போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன். ஓகே. இப்ப இதுல என்ன சிக்கல் வரும்னா, கொடுக்குற ஆப்ஷன் வந்து பக்கத்துல நியரஸ்டான்னு கொடுத்துட்டா நியரஸ்டா கொடுக்க முடியும். ஓகே, பிரச்சனை வரும்னு சொல்றேன். சரியா? ஓகே ஓகே. நீங்க எடுக்கலாம். ஆப்ஷன் வந்து நியரஸ்டா கொடுக்கும்போது நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து சூஸ் பண்றது. இப்போ நீங்க 48ன்னு வரும்போது அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஒரு ஆன்சர் பாத்தீங்கன்னா 400 கிடைச்சிருக்காது, அதோட நியரஸ்ட் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆமா. அப்ப அந்த ஆப்ஷனே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கீழே இருக்கிற ஆப்ஷன்லயும் அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன்லயே இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா தப்பா இருக்கும். ஓகே ஓகே சார் ஒரு சின்ன டவுட் சார். எஸ் சார் இப்போ இதுல வந்து மிக்சட் பிரைஸ் இன்க்ரீஸ்ல கொடுத்தோம்னா முன்னாடியே 1 ஆட் பண்ணிட்டோம் சார். இதுல 100 ஆட் பண்ணிட்டோம். இப்போ டிக்ரீஸ்ன்னு கொடுத்தா அந்த இருக்க அந்த 47ல இருந்து 100 minus 47 1/2 மைனஸ் பண்ற மாதிரி வரும். மைனஸ். ஓகே சார். மைனஸ் நான் போடும்போது மிக்சட் பிரைஸ்ல மாத்திட்டு அப்புறமா 100 ஆட் பண்ணேன் சார். ஓகே. இல்ல நீங்க டைரக்டா வந்து மைனஸ் பண்ணிட்டு நீங்க பண்ண, இல்லைன்னா இதை நீங்க கிராஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி வரும். அதாவது இப்போ 100 + 47 1/2ன்னு எடுத்தீங்கன்னா இது இப்படி சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்படி சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த இன்க்ரீஸ் ஆகுற வேல்யூ கிடைக்கும் 147. ஏன்னா அதோட பின்ன வடிவம் கிடைக்கும்னு சொல்றேன். ஓகே சார். ஓகே சார். 110 1110 சார். 1110. ஒரு எண்ணின் 75%, அதே எண்ணின் 60% இடையே உள்ள வித்தியாசம் 82.5. சரியா? அந்த எண்ணின் 20% எவ்வளவு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணின் பாத்தீங்கன்னா எக்ஸ் இன்டூ அதுல இருந்து 75% எடுத்தீங்கன்னா 75 divided by 100. அதே நம்பரோட 60% எடுத்தோம்னா 60 divided by 100. இதானே? அதே நம்பரோட 60%. ஒரு நம்பர் தான், அதுல 75%. அதே நம்பரோட 60% எடுத்தோம்னா நமக்கு அதோட வித்தியாசம் என்ன கிடைக்கும்னா, அப்ப ரெண்டுலயும் ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதோட வித்தியாசம் என்னன்னா 82.5 ஈக்குவல் டு 82.5. 15% தான். ஓகேவா? இதுதான் அதோட மீனிங். சரியா? அப்ப இதுல வித்தியாசம் எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 75x divided by 100 minus 60x divided by 100 equal to 82.5. வித்தியாசம் எவ்வளோ? டினாமினேட்டர் சேமா இருக்கு இல்லையா? 15%. 15x divided by 100 equal to 82.5. இப்ப இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா இங்க பாத்தீங்க எக்ஸ் ஈக்குவல் டு 82.5 into 100 divided by 15. இப்ப இந்த 15 இங்க அடிச்சோம்னா 15 இங்க அடிபடும் இல்லையா? அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 15 7 சார், சரி 15 5 சார்
75. மீதி எவ்வளோ? ஒரு 7 இருக்கு. சரியா? 75 55 கிடைக்கும். அதாவது 5.5. ஒரு நார்மலா அடிங்க, கடைசியா ஒரு நம்பர் தள்ளி டாட் வைங்க, அவ்வளவுதான். அப்போ 5.5 இன்டூ 100 எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 550. இதுதான் எக்ஸ். சரியா? அப்ப இதுதான் ஒரிஜினல் நம்பர். இந்த நம்பரோட எவ்வளவு கேட்டிருக்கான்? 20% எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். அப்போ 550 ஆன்சர் 20%. 20 divided by 100 எடுத்தீங்கன்னா 110. 110 110. ஓகேவா? அப்ப இதுதான் ஸ்ட்ரக்சர். இத வந்து ஒரே ஸ்டெப்ல சால்வ் பண்ணலாம். சரியா? நீங்க தெளிவா இருக்கணும். ஓகேவா? என்னன்னா இங்க பாருங்க, பாக்ஸ் மெத்தட்ல இந்த மாதிரி டேட்டாவை ஒரே ஸ்டெப்ல சால்வ் பண்ணலாம். இங்க பாருங்க எப்படி எடுக்கலாம்னா, ஒரே ஒரு நம்பரோட 75% அதே நம்பர் தான் சொல்லியிருக்கான். அதே நம்பரோட 60% எடுத்தோம்னா பெர்சன்டேஜுக்கான வித்தியாசம் எவ்வளவு? 15. இந்த 15 எதுக்கு ஈக்குவல்னா 82.5. சரியா? இப்ப என்ன கேக்குறான்னா, அதே நம்பரோட 20% தான் கேட்டிருக்கான். அப்போ அதே நம்பரோட 20% ஈக்குவல் டு கேட்கறான் இல்லையா, எக்ஸ். தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. அப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா இங்க பாருங்க, இது 82.5 divided by 15 into 20. இந்த ஸ்ட்ரக்சர். எது ஈக்குவலா இருக்கோ அதால டிவைட் பண்ணணும். எது கண்டுபிடிக்க சொல்றானோ அதை மல்டிப்ளை பண்ணணும். இது நம்ம ரேஷியோலயே பார்த்துருக்கோம். சரியா? எது ஈக்குவலா இருக்கோ அதால டிவைட் பண்ணுவோம். இப்ப டிவைட் பண்ண என்ன நமக்கு? 5.5. 50 இல்லையா? 55 5.5 into 20 என்ன? 110. 55 into 20 எடுத்து கடைசியா ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சுக்கோ. 1100 கிடைக்கும். ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சீங்கன்னா 110. சரிங்களா? இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஏன்னா ஒரு நம்பர் தான் சொல்லியிருக்கான். இது ஒரே நம்பரை அதோட வித்தியாசம் கேட்டிருக்கான். அதே நம்பரோட 20% கேட்டா எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்றாரு. சரியா? அப்ப எது ஈக்குவலா இருக்கோ அதால டிவைட் பண்ணணும். எது கண்டுபிடிக்க சொல்றானோ அதை மல்டிப்ளை பண்ணணும். அதான் இந்த ஸ்டெப். ஓகேவா? புரிஞ்சாப்பா? நான் சொன்னது புரிஞ்சா? சரியா? நான் இங்க எல்லாமே வந்து உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி எக்ஸ் எக்ஸ் எக்ஸா வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். சரியா? இது புரிஞ்ச பிறகு கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்றேன். இதுல என்ன நடக்குது இந்த சம்ல? ஓகே, ஒரே நம்பர் சொல்லியிருக்காரு, அந்த நம்பரோட வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. சரியா? அதே நம்பரோட 20% கேட்கிறான். அப்ப நம்ம ஏன் இப்படி யோசிக்கணும்? அப்ப அந்த நம்பரோட 15% நமக்கு வித்தியாசம் 82.5னா அதே நம்பரோட 20% வேணும் இல்லையா? அப்போ 15ஆல டிவைட் பண்ணணும், 20 கண்டுபிடிக்கணும். 20%. 20 into 20 எடுத்தீங்கன்னா ஆன்சர். கிளியராப்பா? ஓகேவா? இப்ப ரெண்டுமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்ச பிறகு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே எப்படி வருதுங்கிறது கொஞ்சம் புரிஞ்சு சால்வ் பண்ணி அடுத்தது க்ளோவை எடுங்கன்னு சொல்றேன். சரியா? முக்கியமான ஒரு கான்செப்ட். சரியா இருப்பா? ஆப்ஷன் டி சார். சின்ன கான்செப்ட் தான். ஆப்ஷன் ஏ வாங்க சார். 10% ஆங்க சார். 10%. ஓகே, பார்க்கலாம். டி சார். டி 9 1/11. 9 1/11.
எழுதியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் டைப்னு வச்சுங்க. ஓகே, இது கான்செப்ட் என்னன்னா இன்கம் பத்தி பேசியிருக்காங்க இல்லையா? மோர் தென் லெஸ் தென் கான்செப்ட் சொல்லலாங்க. சரியா? மோர் தென் லெஸ் தென். இங்க பாருங்க, ஏஸ் இன்கம் இஸ் 10% மோர் தென் பிஸ் இன்கம்னா ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 10% அதிகம். சரியா? அதிகம்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்ப நாம தெரியாத ஒரு விஷயத்த எக்ஸ்ன்னு எடுப்போம். இந்த இடத்துல வந்து தெரியாத ஒரு விஷயத்த அன்றன்னு எடுங்க. ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா? 10% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? யாரை விட? பியை விட. சரியா? அப்ப யாரு கூட கம்பேர் பண்றாங்களோ அவங்க 100 rupees வாங்கிட்டு இருக்காங்க. பி வந்து வேலை செஞ்சா 100 ரூபாய் கிடைக்கும். சரியா? அப்ப 100 ரூபாய் கிடைக்குதுன்னா ஏ வந்து பியை விட எவ்வளவு 10% அதிகமா வாங்குறான்னா எவ்வளவு வாங்குவான்? 110. 110 இல்லையா? 100ல 10% எவ்வளவு? 10 அதிகமா வாங்கினா 110 வாங்கிடும். சரியா? ஒரே இவ்வளவுதான் கேட்டிருக்கான். சரியா? நமக்கு கொடுத்தது இவ்வளவுதான். ஆனா அந்த கொஸ்டின்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. என்னன்னா இங்க பாருங்க, எனவே பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவு? சரியா? அப்போ இப்ப இந்த இடத்துல வந்து பியை விட, அதாவது ஏயை விட பி வந்து எவ்வளவு கம்மியா வாங்குறான்? 10 ரூபாய். 10 ரூபாய் கம்மியா வாங்குறான். சரியா? 10 ரூபாய் கம்மியா வாங்குறான். சரி, அந்த கொஸ்டினா இருந்தா, இப்ப நான் கேட்டது கொஸ்டினா இருந்தா ஆன்சர் 10 rupees. சரியா? ஓகேவா? ஆனா அவன் என்ன கேக்குறான்னா எவ்வளவு சதவீதம்னு ஒரு வார்த்தை உள்ள நுழைச்சிருக்கான். சரியா? எவ்வளவு சதவீதம் அப்படின்னா அப்போ எவ்வளவு கம்மியா இல்லையா? நமக்கு என்ன வேணும்? எவ்வளவு வாங்குறான்னு தெரியணும். எவ்வளவு கம்மியா வாங்குறான்? 10 rupees. அது எவ்வளவு சதவீதம்னா 10 டிவைடட் சதவீதம் இல்லையா? அப்ப வேல்யூ கொடுத்து பெர்சன்டேஜ் கேட்கிறான் இல்லையா? யாரு கூட கம்பேர் பண்ணணும்? ஏ கூட தான் கம்பேர் பண்ணணும். சரியா? 110 110ல 10 ரூபாய் கம்மியா வாங்குறா. இன்டு 100 0 0 கேன்சல். 100/11னா 100ல 11 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 9 times. 9 times. 9 into 11 99. Balance 1/11%. ஓகேவா? கிளியராப்பா? சரியா? இது வந்து முக்கியமான ஒரு, கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வரும் சொல்றேன். சரியா? வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மாறி வந்து கொஸ்டின் செட் பண்ணுவோம். என்ன கான்செப்ட் இங்க பாருங்க, மோர் தென் லெஸ் தென். சரியா? ஓகே, கொஸ்டின் ஹவு மச் பெர்சன்டேஜ் இஸ் பிஸ் இன்கம் லெஸ் தென் ஏ இன்கம். அப்ப நம்ம இந்த லெஸ் தென் மோர் தென் வந்தாவே டிஃபரன்ஸ் எடுக்கணும். சரி, ரெண்டு பேத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எங்க வரும்னா நியூமரேட்டர்ல வரும். டிஃபரன்ஸ் டிவைடட் பை மோர் தென் லெஸ் தென். சரியா? இந்த தேனுக்கு அப்புறம் யாரை மென்ஷன் பண்றாங்களோ அவங்க தான் டினாமினேட்டர்ல வருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மோர் தென் லெஸ், இந்த லெஸ் தேன் தேனுக்கு அப்புறம் யார் மென்ஷன் பண்றானோ அவன் தான் கீழே இருப்பான். சரியா? அப்ப இங்க யாரை மென்ஷன் பண்ணியிருக்கான்? ஏவோட வேல்யூ எவ்வளோ? 110. ஓகே, புரிஞ்சா சார்? இது சப்போஸ் பிஏ இருந்தா கொஸ்டின் மாறு. எவ்வளவு பிஐ விட ஏ எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்டிருந்தா கொஸ்டின் 10 வருமா சார்? அங்க கொடுத்திருக்கான் 10% அதிகம் கொடுத்திருக்கான். சரியா? அந்த கொஸ்டின் மாறுன்னு சொல்ல. அப்ப இங்க வந்து அதிகம் கொடுத்தானா இங்க வந்து மோர் தென் அப்படிங்கிற வார்த்தைய லெஸ் தென் கொடுத்து கொஸ்டின் மாறுன்னு சொல்றோம். கரெக்டா? இப்போ பிஐ விட எவ்வளவு எவ்வளவு சதவீதம் அதிகம்னு கேட்டா எவ்வளவு? 10 ரூபா இல்லையா? 10 வந்து யாரு கூட கம்பேர் பண்ணுவோம்? பி கூட கம்பேர் பண்ணுவோம். 100ல 10ங்கிறது எவ்வளவு சதவீதம் பார்த்தோன்னா 10%. அதான் இங்க கொடுத்துருக்கான் 10% அதிகம். ஏன்? ஓகே, கிளியரா? ஓகே பாப்பா. சரியா? இப்ப இதே பாத்தீங்கன்னா அதாவது இந்த இப்ப நம்பர் வரும்போது பிரச்சனை இல்லை. இன்னொரு மெத்தட் எப்படின்னா ஃபிராக்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்றேன். சரியா? ஃபிராக்ஷன் மெத்தட் என்னன்னா 10%னா என்ன? 10/100. சரியா? இதோட பின்ன வடிவம் என்ன? 1/10. 1/10. சரியா? 1/10. 1/10னா யாரை கம்பேர் பண்றோமோ பிஏ தானே கம்பேர் பண்ணியிருக்கோம். பி தான் 10 ரூபா வாங்குறான். சரியா? மோர் தென்னா பிளஸ் பண்ணணும். மோர்னா பிளஸ், மோர் தென்னா பிளஸ், லெஸ் தென்னா மைனஸ்.
10 கூட ஒன்னு லெஸ் ஆட் ஆட் பண்ண பண்ணா என்ன 11 கிடைக்கும்? சார். 11 11 கிடைக்கும். ஓகேவா? ரெண்டோட வித்தியாசம் எவ்வளோ? 1 ரேஷியோ. சரியா? 1 டிவைடட் பை 11 இன்டூ 100. சரியா? அது யாரு கூட கம்பேர் பண்ணோம்? டேனுக்கு அப்புறம் யார் வரானோ அவன் தான் கீழே வருவான். சரியா? இதோட ஆன்சர் என்ன? 9 1/11%. இப்படி சால்வ் பண்ணலாம். சரியா? இது வந்து மெத்தட் 2 ஞாபகம். ஏன் இதை சொல்றேன்னா, மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா வரும்போது 100ன்னு எடுத்தோம்னா அது கொஞ்சம் லெஸ் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா? லெஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். கால்குலேஷன் கொஞ்சம் அதிகமா வர மாதிரி இருக்கும்பா. அதுக்கு வேண்டி இந்த மெத்தடை சொல்றேன். சரியா? ஒரே வருஷம் இதோட ஸ்டாப் பண்ணிங்க. ஓகே, ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆன்சர். டுவெண்ட்டி 25%. இப்போ ஏபி இல்லையா? அப்போ மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா வரல. 25% அதிகம்னா பிங்கிறது கம்பேர் பண்ணியிருக்கோம். பி 100ன்னு எடுக்கிறோம், 125. கரெக்டா? அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளோ? 25. 25 யாரு கூட கம்பேர் பண்ணணும்னு பாருங்க. யாரை விட அதிகம்? ஏ விட. அப்போ 125 இன்டூ 100. கேன்சல் பண்ணா 5 எவ்வளோ? 20%. ஓகேவா? ஓகே சார். ஓகே பாபு. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நாளைக்கு நோட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வைங்க சார். சார் ஒரு செகண்ட். எஸ் பஸ். இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் நாளைக்கு. சரியா? ஓகே சார். ஓகேப்பா. ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. பை.